திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான், குடவாசல், கூத்தாநல்லூர், நீடாமங்கலம், நன்னிலம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பருத்தி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு சார்பில் ஆணை வெளியிடப்பட்ட நிலையில் வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் 5 மாவட்டங்களில் ஆற்றின் கரையோரம் வசிப்போர் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் வைகை ஆற்றில் தண்ணீரின் வேகம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மானாமதுரை நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்காததால் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் விளையாடி வருகின்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள பொதுமக்கள் உயிரிழப்பு ஏற்படும் முன் மானாமதுரை நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி அருகே பெருமாநேந்தலை சேர்ந்தவர் வேல்முருகன். இவருக்கும் இவரது உறவினர்களுக்கும் இடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வந்த தொண்டி காவல் நிலைய ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் வேல்முருகன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார். அதன்பின் காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்துள்ளார். இந்நிலையில் வேல்முருகன் தனது உறவினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சார்பு ஆய்வாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்டதற்கு அவர் 3000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். பின்னர் இதுகுறித்து வேல்முருகன் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகாரின் பேரில் அவர்கள் கொடுத்த அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பேக்கரியில் வைத்து வேல்முருகன் சார்பு ஆய்வாளர் ராமகிருஷ்ணனிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சார்பு ஆய்வாளர் ராமகிருஷ்ணனை கையும் களவுமாக கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் அடுத்த வானகரம் பகுதியில் கோடை கொண்டாட்டம் குற்றாலம் 3.0 என்ற தனியார் கண்காட்சி திறக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் குற்றால அருவியில் குளிப்பது போன்ற நீர்வீழ்ச்சி, ராட்சச ராட்டினங்கள், கிணற்று மோட்டார், சைக்கிள் சாகசம், வனவிலங்கு கண்காட்சி என பல்வேறு விளையாட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் சென்னையை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக வந்து விளையாடி மகிழ்ந்து செல்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உலக பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, கோவை, திருப்பூர், பெங்களூரு ஆகிய ஊர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் இரவு நேரங்களில் புறப்படுவதால் நகரின் முக்கிய வீதிகளில் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. பேருந்து நிலையம் முன் ஒரே நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் அணிவகுத்து நின்று பயணிகளை ஏற்றுவதால் பொதுமக்கள் மற்றும் அரசு பேருந்துகளுக்கு இடையூறு ஏற்பட்டு கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதாக கூறும் பொதுமக்கள் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே இந்திய கடலோர காவல் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த 14 மீனவர்களை சுற்றி வளைத்த இந்திய கடலோர காவல் படையினர் அவர்களை சிறைப்பிடித்தனர். பின்னர் மீனவர்களின் படகுகளில் இருந்த கடல் அட்டைகளை மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்தனர். பின்னர் 14 மீனவர்களையும் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கொண்டு வந்து விசாரணைக்கு பின்னர் அவர்கள் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அது நாங்கள் இங்கே இந்தியா இல்லைக்கு நாங்கள் வேற இல்லைங்க மாறி மலை என்று மாறி ஓடிட்டு நாங்கள் அதுக்காண்டி இந்த இல்லைக்கு வந்து பிடிக்கணும். நாங்கள் அவ்வளோ எங்களுக்கு என்ன காணாது வேறு எங்களை நான் அவ்வளோ பாவிக்காதே. இப்படி 6 மணிக்கு கூட நாங்கள் இங்கே பிடிச்சிட்டு போவோம். எங்களுக்கு டைம் இல்லையே. இப்படி 6 மணிக்கு கூட நாங்கள் மார்னிங் அப்படி பின்னேரம் நாங்கள் போகிறோம். அப்போ அது தெரியாமல் சரியான காற்று மழை மாறி ஓடிட்டோம். சும்மா ஜிபிஎஸ் எடுப்பாங்க. நான் ஜிபிஎஸ் ஓப்பா போயிட்டு பெட்டி இல்லை. அப்போ நான் மாறி இதான் துறையோண்டு காற்று மாறி காற்று வந்துடும். அப்போ ஸ்ரீலங்கா நேவி தான் நினச்சி நாங்கள் நேவி கிட்ட விட்டோம். கூப்பிட்டா போக தானே வேணும். புரோசன் தான் இந்தியா நேவியாண்டு செக் பண்ணி விட்டோம். என்னங்க கோரிக்கை என்ன? எங்கள் கவர்மெண்ட் எல்லாம் நாங்கள் அனுமதியோட இறங்கி நாங்கள் ஸ்ரீலங்கா கடலாம் இறங்கி நாங்கள் எங்களை இடத்துக்கு விட்டா சரி. எங்கள் பிள்ளை குட்டிகள் கஷ்டம் நாங்கள் கஷ்டத்தில் அம்மா அந்த நாங்களே. என் பேர் நாகேந்திரன் ஸ்ரீகிருஷ்ணன்.
சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கடம்பூர் மேற்கு காடு பகுதியில் வசிப்பவர் தனசேகரன். இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் பட்டாசு குடோன் வைத்து பட்டாசு செய்யும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தற்போது அவரது பட்டாசு குடோனில் உள்ள மூலப்பொருட்களை எடுப்பதற்காக கூலமேடு கிராமத்தை சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவர் ஒரு கட்டிடத்திற்குள் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு குடோன் முற்றிலும் வெடித்து சிதறியதில் ராஜமாணிக்கம் என்பவர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சத்யா, விஜயா ஆகிய 2 பெண்கள் படுகாயமடைந்த நிலையில் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கெங்கவல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் காணாமல் போன மற்றும் திருடு போன செல்போன்கள் குறித்து கடந்த 2023ஆம் ஆண்டு வரை 104 புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் தீவிரமாக செயல்பட்ட சிவகங்கை போலீசார் அவற்றை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். சிவகங்கை மாவட்ட காவல் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் பங்கேற்று உரியவர்களிடம் செல்போன்களை ஒப்படைத்தார். அப்போது காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்த பொதுமக்கள் குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் மனைவி ஜேன் ஃபெலிக்ஸ் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் தனது கணவர் மீதான குற்ற வழக்குகளை திரும்பப் பெறக் கோரி புகார் மனுவை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது கணவரை விடுவிக்கக் கோரி தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் மனு அளித்துள்ளதாகவும் அங்கிருந்த அதிகாரி இதனை முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார். மிஸ்டர் ராம் பிரதீபன் சீஃப் ஆஃபீஸரை நான் மீட் பண்ணினேன். ஒரு 10 மினிட்ஸ் அவர்கிட்ட என்னோட பெட்டிஷனை கொடுத்துட்டு அவர்கிட்ட நான் பேசினேன். சார் கிட்ட நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சார் கிட்ட சொன்னேன், சார் இந்த பெட்டிஷனை நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர்கிட்ட இதை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த அவங்க ரொம்ப என்னை ரொம்ப ரெஸ்பான்சிவாக என்னை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க மேடம், டெஃபினெட்லி we will forward this petition to the chief minister. We will inform this to the chief minister of Tamil Nadu அப்படின்னு சொன்னாங்க. தென் அவங்க என்னோட இன்ட்ரடக்ஷனை பற்றி கேட்டாங்க, நீங்கள் என்னது எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. தென் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங். அண்ட் நான் என்னோட ஹஸ்பண்ட் சன் நியூஸில் இருந்தாங்க. அண்ட் he was the chief correspondent for Sun News அப்படின்னு சொன்னேன். அண்ட் he was ஒரு 2004-06 எனக்கு தெரியல, அந்த பீரியடில் மிஸ்டர் ஃபீலிக்ஸ் ஜெரல்ட் சன் நியூஸில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் 24 hours with MK Stalin அப்படிங்கிற ப்ரோக்ராமில் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபீலிக்ஸ் ஜெரல்ட் அந்த டைமில் சன் நியூஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. He was traveling with our present Chief Minister of Tamil Nadu and they were having the full 24 hours. காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை விபத்துகளை தவிர்க்க அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கான சிறப்பு சாலை பாதுகாப்பு பயிற்சி விழிப்புணர்வு வகுப்பு நடைபெற்றது. காஞ்சிபுரம் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம், ASP ஜெயஸ்ரீ உள்ளிட்டோர் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு சிறப்பு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வகுப்பினை மேற்கொண்டனர். இதில் அரசு பேருந்து ஓட்டுநர்களும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களும் கலந்து கொண்டனர். இதில் சாலை விதிகளை எவ்வாறு கவனம் கொள்வது, சாலை விபத்து ஏற்படும் சாத்தியக்கூறுகள், விபத்துகளை எவ்வாறு தவிர்ப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து கழக பொது மேலாளர் தட்சிணாமூர்த்தி, காஞ்சிபுரம் நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் லோகநாதன் உள்ளிட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி பயிற்றுநர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் உவரி அருகே உள்ள வெம்மனங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். விவசாயியான இவர் நேற்று இரவு வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். பின்னர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். இந்நிலையில் முருகன் திசையன்விளை அடுத்த செட்டியார் பண்ணை பகுதியில் சாலையின் ஓரத்தில் தலையில் பலத்த காயத்துடன் இறந்து கிடந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் இதுகுறித்து தட்டாமடம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் பணிபுரியும் ஆய்வாளர்கள் முதல் காவலர்கள் வரையிலான பணியாளர் குடும்பத்தில் பட்ட மேற்படிப்பு படித்து வரும் மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் கலந்து கொண்டு காவலர் சேம நல நிதியிலிருந்து 10 லட்சம் மதிப்பிலான நிதி உதவி தொகையை வழங்கினார். இதில் உயர்கல்வி பயிலும் 70 பேருக்கு 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் பேசிய அவர், கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவே அனைத்து மாவட்டங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், பிரதமர் மோடி தோற்றுவிடுவார் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்ததன் அடிப்படையில் எப்படியாவது மீண்டும் பிரதமர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக அவர் பல்வேறு பொய்களை கூறி வருவதாகவும் தெரிவித்தார். கடலூர் முதுநகர் அருகே உள்ள சோனங்குப்பத்தை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி இந்துமதி. ரமேஷ் இந்துமதியின் தங்கையான சூர்யா என்பவரையும் இரண்டாவதாக திருமணம் செய்த நிலையில் சூர்யா கடலூர் முதுநகரில் வேறு ஒரு நபருடன் தொடர்பில் இருந்துள்ளார். இதனை அறிந்த ரமேஷ் சூர்யாவை பல முறை கண்டித்த நிலையில் சூர்யா தொடர்ந்து கள்ளக்காதலனுடன் பழகி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சொந்த ஊர் திரும்பிய ரமேஷ் மனைவி சூர்யாவுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை ரமேஷுக்கும் சூர்யாவுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ரமேஷ் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து சூர்யாவின் கழுத்தை, கை மற்றும் பல்வேறு இடங்களில் வெட்டியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சூர்யா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து ரமேஷ் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கடலூர் முதுநகர் போலீசார் சூர்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய ரமேஷை வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னை தாம்பரத்திலிருந்து நேற்றிரவு 9 மணிக்கு தாம்பரம் செங்கோட்டை செல்லும் சிறப்பு விரைவு ரயில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டது. இந்நிலையில் ரயில் காலை 6 மணியளவில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த நரிக்குடி ரயில்வே நிலையம் அருகே வந்தபோது ரயிலில் படிக்கட்டில் பயணம் செய்த அடையாளம் தெரியாத 28 வயது மதிக்கத்தக்க ஆண் பயணி ஒருவர் ரயில்வே பிளாட்பாரத்தில் கால் தட்டி நிலை தடுமாறி ஓடும் ரயிலின் உள்ளே விழுந்து உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நரிக்குடி ரயில்வே போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு வழக்கு பதிவு செய்து இறந்த நபர் யார், எங்கு சென்றார் என தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் பூலாவரி பகுதியில் கொடை திருவிழாவை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான எருதுவிடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவை சேலம் வருவாய் கோட்டாட்சியர் அம்பாயிரநாதன் துவக்கி வைத்தார். இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். முன்னதாக அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், மாடுபிடி வீரர்கள், ஊர் பொதுமக்கள் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் பிடிபடாமல் சென்ற மாடுகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் அயோத்திப்பட்டினம் அருகிலுள்ள சுக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் பிச்சைக்குமார், புவனாம்பாள் தம்பதியினர். இவர்களுக்கு 60வது திருமணம் செய்வதற்காக உறவினர்கள் 19 பேர் ஒரே வேனில் திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு அயோத்திப்பட்டினம் வந்து கொண்டிருந்தனர். அப்போது வேப்பூர் அடுத்த மாங்குளம் கைகாட்டி அருகே சென்றபோது குறுக்கே திடீரென வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் வேனை திருப்பிய போது வாகனம் நிலை தடுமாறி அருகிலுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த சிறுவர், சிறுமியர் உள்ளிட்ட 19 பேர் காயமடைந்தனர். இதனை அடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து சிறுபாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வடம்பூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சங்கீதா, அனீஸ் தம்பதியினர். இவர்களுக்கு 7 வயதில் மம்தாஜ் என்ற மகள் உள்ளார். இந்நிலையில் அனீஷ் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் சங்கீதா தனது மகளை சென்னையில் படிக்க வைத்துக் கொண்டு கூலி வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பாட்டி வீடான வடமூர் கிராமத்திற்கு வந்த சிறுமி வீட்டின் பின்புறம் உள்ள குளத்தில் குளிக்க சென்றுள்ளார். பின்னர் நீண்ட நேரமாகியும் சிறுமி வீட்டிற்கு வராததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியபோது சிறுமி சடலமாக குளத்தில் மிதந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிதம்பரம் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மறவர் பெருங்குடி கிராமத்தில் கமுதியிலிருந்து மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் சாலை உள்ளது. இந்த சாலையோரம் உள்ள இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கமுதியிலிருந்து சாத்தூர் செல்லும் பேருந்துகள் இயக்க முடியாமல் உள்ளதால் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை அடுத்து மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மறவர் பெருங்குடியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதி பொதுமக்கள் சிலர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த அலகரை கிராமத்தைச் சேர்ந்தவர் பெருமாள். இவரது மனைவி திலகவதி. இவர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணி செய்து வருகிறார். இந்நிலையில் இவரின் நடத்தையில் சந்தேகமடைந்த பெருமாள் இவரிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை பணி முடிந்து குளித்தலை சுங்கச்சாவடியில் இறங்கியபோது அங்கு காத்திருந்த பெருமாள் திலகவதியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வாய் தகராறு முற்றிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து மனைவியை வெட்ட முயன்றுள்ளார். இதில் உயிருக்கு பயந்து ஓடிய அவர் அருகில் இருந்த பழக்கடைக்குள் புகுந்துள்ளார். அப்போது அங்கு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இதனை கண்டு பெருமாளை பிடிக்க வந்தபோது பெருமாள் தன் கையில் வைத்திருந்த அரிவாளால் தனது கழுத்தை அறுத்துக் கொண்டுள்ளார். பின்னர் இரத்த வெள்ளத்தில் இருந்த கணவன் மனைவி இருவரையும் மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக குடித்தலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து குடித்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் கள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி வேலுச்சாமி. இவர் தனது மகன் வீட்டில் திருமணமாகாத சற்று மனநிலை பாதிக்கப்பட்ட கடைசி மகனாக தங்கமணியுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி தங்கமணி மாயமானதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தங்கமணியின் குடும்பத்தினர் காமநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி மனநலம் பாதிக்கப்பட்ட தனது மகள் தங்கமணியிடம் போலீசார் விசாரணை நடத்துவது போல வீடியோக்கள் தனது மகனின் செல்போனுக்கு வந்ததால் இதுகுறித்து போலீசாரிடம் விசாரித்தபோது கொடுவாய் அருகே உள்ள நிழலி கவுண்டம்பாளையத்தில் சுற்றித் திரிந்த தங்கமணியை சந்தேகத்திற்கு இடமாக பிடித்து பொதுமக்கள் காங்கேயம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காங்கேயம் காவல் நிலையத்திற்கு சென்று விசாரித்தபோது திருப்பூரில் உள்ள காப்பகத்தில் தங்கமணியை ஒப்படைத்து விட்டதாக காங்கேயம் போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கு சென்று பார்த்தபோது தங்கமணி இல்லாததால் அவர்கள் மீண்டும் காங்கேயம் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர். அப்போது காவல்துறையினர் மிக அலட்சியமாக நடந்து கொண்டதால் ஆத்திரமடைந்த தங்கமணியின் குடும்பத்தினர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது மகளை மீட்டு தரக்கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தாவிடம் மனு அளித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. எங்கள் தங்கச்சி தான் மிஸ் ஆயிடுச்சுங்க. போன வாரம் 6ஆம் தேதியிலேருந்து மதியம் 1 மணிலேருந்து காணுங்க. வந்து நாங்கள் 2 நாளாக தேடி பார்த்தா எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கலைங்க. அப்புறம் வந்து ஊதியரில் லிமிட்டில் புள்ள கண்டுபிடிக்கப்பட்டதை எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்தது. ஒரு 7 மணிக்கு வந்து மைக் கிடைக்கும். நாங்கள் அவங்க அந்த வாட்ஸ்அப் எதுவும் எங்களுக்கு வரலைங்க. அந்த தகவல் எதுவும் கிடைக்காதங்காட்டிக்கு நாங்கள் அவங்க கொண்டுட்டு போய் காங்கேயத்து லிமிட்டில் ஒப்படைச்சிட்டாங்க பிள்ளைய. ஊதியர் தலைவர் கொண்டுட்டு போய் காங்கேயத்து லிமிட்டில் ஒப்படைச்சங்காட்டிக்கு மறுபடியும் ஃபுல்லாக ஹோமுக்கு தாட்டி விட்டுலாம். கொஞ்சம் மனநிலை சரியில்லாத பிள்ளை இன்னங்காட்டிக்கு ஹோமுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. ஹோமுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் ஃபுல்லாக மிஸ் ஆகிடுச்சா என்னன்னு எந்த தகவலும் தெரியலிங்க. நாங்கள் 11 நாளாக இப்போ தேடி பார்த்துட்டா அவங்க காவலரும் வந்தாங்க. அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஒரு நடவடிக்கை இன்னும் 11 நாள் ஆயிடுச்சுங்க. எந்த நடவடிக்கை இன்னும் எடுக்கவே இல்லைங்க.